ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே போட்டிருந்தேன் அதிமுக மற்றும் தாவேகா கூட்டணி உறுதியானது அப்படின்னு. இன்றைக்கி நீங்கள் எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் சரி இந்த டாபிக் தான் ஓடிட்டுருக்கோம். விஜய் வந்து பிஜேபி அமித்ஷாவுடன் சரணடைந்தார் அப்படின்ட்டு. இதை நம்ம 3 நாளைக்கு முன்னாடியே சொல்லியாச்சு. ஓகே, அடுத்தது விஜய்க்கு இருக்கிறது 2 வாய்ப்பு தான். ஒரு வாய்ப்பு பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்லி அறிவிக்க போகிறது கிடையாது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள். அடுத்ததாக அறிவிப்பார் அதிமுகவுடன் கூட்டணி. அப்படி அவர் அறிவிக்கிறதுக்கு இருக்கிற வாய்ப்பு அது மட்டும்தான். ஏன்னா டிஎம்கேவோட போகிறது கிடையாது. டிஎம்கே வந்து அரசியல் எதிரி இல்லை, இனிமேல் பர்சனல் எதிரியுமே வந்து டிஎம்கே தான் அப்படிங்கிறத தலைவர் தாவேகா கட்சி தலைவர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருப்பார். அவரோட இந்த தெல்லவாரி கூட்டம் ரசிகர்களும் முடிவு பண்ணியிருப்பானுங்க. அடுத்த ஆப்ஷன் நாம் தமிழர் கட்சியோட போகலாமா? ஏன்னா தனிச்சு இருக்கிற கட்சி அந்த ஒரு கட்சி தானே. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கூட்டணிக்குள்ளே தானே இருக்குது. எலெக்ஷன் வரும்பொழுது தனிச்சு இன்றைக்கும் போட்டிடுற ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி. அது கூட போய் இணையலாமா அப்படின்னாலும் நாம் தமிழர் கட்சியோட இணைஞ்சா இந்த கேஸ்லேருந்து இந்த 41 பேர், கரூரில் 43 பேர் அண்டு நிர்வாகிகள் 2 பேர் தற்கொலை செஞ்சுட்டு மொத்தம் 45 பேர். நான் 48 பேர் பலின்னு போட்டிருந்தேன். அது நான் இன்னும் 3 பேர் நான் சொல்கிறேன், வருங்காலங்களில் சொல்கிறேன். இந்த 45 பேரோட நிர்வாகிகளை விட்டுருங்க. கரூர் சம்பவத்தில் நடந்த பரப்புரையில் நடந்த 41 ப்ளஸ் வயிற்றில் இருந்த குழந்தைங்க 2, 43 பேர்த்தோட உயிருக்கு பதில் சொல்லி ஆகணும். நாம் தமிழர் கட்சியோட போய் இணைந்தாலோ இல்லை மறைமுக ஆதரவு கொடுத்தாலோ என்ன ஒரு கரமந்திரத்தினாலோ கேஸ் வரும். மத்தியில் ஆள்றது பாரதிய ஜனதா கட்சி, அதனால் கேஸ் வரும். அவங்க அவ்வளோ சீக்கிரமெல்லாம் விட மாட்டாங்க. அதனால் விஜய்க்கு இருக்கிற முதல் வாய்ப்பு பிஜேபியோடைய கூட்டணி அப்படின்னு சொன்னால் என்டிஏ கூட்டணியில் போனார் அப்படின்னா அதை, ஏன்னா அப்போ தான் அவர் தான் வந்து கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு, பாசிசம். அதனால் வந்து விஜய் வந்து அப்படி விஜயும் போக மாட்டாப்புல. ஆலோசனை சொல்கிற நிர்வாகிகள் இவர் கூட இருக்கிற அந்த வீணாக போனவனுக்கு ஆலோசனை இல்லை. அந்த ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், இந்த நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியமாக அவன் அந்த ஆள், பிரசாந்த் கிஷோர், இவங்கெல்லாம் இல்லை. மேலே இருக்கிறவங்களே நீ இப்படி அறிவிக்காதான் அதிமுகவோட கூட்டணி அறிவி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படியே போய் அதிமுகவோட சேர்ந்தாலும் இனிமேல் உங்களோட பரப்புரையெல்லாம் வந்து அதிமுகவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரும். நீங்கள் தனியாக வந்து இந்த ரோட் ஷோ பண்ணுற மாதிரி அந்த வண்டி ஒன்று வச்சுருப்பீங்களே லாரி சைஸில், அதெல்லாம் எடுத்துகிட்டு போயெல்லாம் பண்ண முடியாது. அவங்க நிர்வாகிகளும் வருவாங்க, அவங்க கட்டமைப்பாங்க, அவங்க பேசுவாங்க. உங்களே ஒரு 5 நிமிஷம், நீங்கள் ஆல்ரெடி பேசுகிறதே 5 நிமிஷம் 10 நிமிஷம் தானே, அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் கையை காட்டிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா இல்லை நான் பார்த்துருவேன், கேஸாக போட்டுருவேன், மீண்டு வந்துடுவோம், சுப்ரீம் கோர்ட்டு பண்ணிடுவோம், ஹைகோர்ட்டு பண்ணிடுவோம், எதுவுமே நடக்காது ராஜா, வாய்ப்பு இல்லை. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் வந்து இப்போ அந்த பொசிஷனில் தான் இருக்காப்புல. சினிமாவிலேயே இருந்திருக்கலாம். எந்த நாயோட பேச்சை கேட்டுக்கிட்டு வந்தாப்புலன்னு தெரில. அரசியலுக்கு வந்தால் நீங்கள் இதை பண்ணி தண்ணி எடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஓகே, உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இதுதான். அப்படி நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தலை அப்படின்னா நான் பிஜேபி நீங்கள் போங்க எங்கேயோ போங்க, நாசமாக போங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா நான் தலை ரசிகன். அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் அரசியல் கட்சிக்கு வாங்க வராட்டி போங்க, கருமந்திரம் ஜெயிக்கிடுவாங்க, எனக்குலாம் மயிரளவு கூட கவலை கிடையாது. அதனால் வந்து சினிமாவிலே இருந்திருக்கலாம். எந்த கண்ட நாயோட ஆலோசனைலாம் கேட்டுக்கிட்டு அரசியல் கட்சியை ஆரம்பித்து உங்களுக்கும் தெரியாத அரசியலை பற்றி, உங்கள் கூட இருக்கணுங்களுக்கு தெரியாது. ஒருத்தன் லாட்ரியில் சம்பாரிச்சுவேன், ஒருத்தன் பாண்டிச்சேரியில் அந்த தொகுதியிலே மொத்தம் 10,000 ஓட்டு தான், அதில் 2,000 ஓட்டில் லீடிங்கில் ஜெயிச்சவன். இவனெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அவன் பொதுச் செயலாளர், இவன் துணை பொதுச் செயலாளர்னு அறிவித்து அரசியல் அனுபவம் இல்லாத ஆட்களை கூட வச்சு சினிமா வாழ்க்கையை இழந்து
இன்றைக்கி சொல்கிறீங்க நீங்கள் சினிமாவில் இருந்த யாரும் வந்து எனக்கு ஆதரவு தெரிவிக்கல, ஆறுதல் கூட ஒன்றும் தெரிவிக்கல. ஆறுதல் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க மாட்டேன். ஒரே ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச மன்சூர் அலிகான் சொன்னாப்லப்பா. அது உங்களுக்கு பர்சனலாக சொன்னாப்லே இல்லையா, ப்ரெஸ் மீட்டில் சொன்னாப்புல, இது வந்து ஆளுங்கட்சியோட சதி அப்படின்ட்டு. இவரையே நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட லியோ படம் முடிஞ்சோடனே ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது, ஏப்பா இல்லைன்னா ஒரு ரேப் சீன் இருக்கும், நாங்கள் கூட திருசாக தூக்கிட்டு போய் ஏதோ ஒன்று ரேப் சீன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. அதுக்கு என்னென்ன பண்ணீங்க அந்த ஆளை? இனிமேல் இந்த ஆள் படம் நடிக்கக்கூடாது. லோகேஷ் கனகராஜெல்லாம் ட்விட் போட்டார், இப்படி ஒருப்பட்ட மனுஷனை வச்சு நான் படம் எடுத்துட்டேன் அப்படின்லாம். ஏன் இன்றைக்கி திருசா தெரிவிக்க வேண்டியதானே ஆதரவு? லோகேஷ் கனகராஜ் தெரிவிக்க வேண்டியதானே? உங்களை வச்சு இயக்கணும், உங்களால் சம்பாரிச்சு அத்தனை பேரும் தெரிவிக்க வேண்டியதானே? இதுதான் டாப்பில் இருக்கிற ஒருத்தனை தூக்கி அண்டர் கிரவுண்ட்லேயும் போடும், அண்டர் கிரவுண்டில் இருக்கிறவனை தூக்கி டாப்லேயும் வைக்கும். சினிமாவும் சரி அரசியலும் சரி. இது தெரியாமல் வந்து அரசியலுக்குள்ளே வந்து இங்கே அந்த வாய்ப்பையும் விட்டு இந்த வாய்ப்பையும் விட்டு இப்போ கட்சியை கலைச்சிட்டு போகலனாலும் போக முடியாது. கட்சியெல்லாம் உங்களால் கலைக்க முடியாது. கலைச்சா ஜெயிலு. அதனால் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்பு இது ஒன்று, அதிமுக கூட்டணியோட இணைஞ்சு செயல்பட வேண்டியது. அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு வாய்ப்பு. ரெண்டாவது வாய்ப்பு, நீங்கள் செத்து போயிடணும். நீங்கள் செத்து போயிட்டா, நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், சொல்லிடுறேன். நீங்கள் செத்து போயிடணும். திரு விஜய் அவர்கள் செத்துட்டார் அப்படின்னா இந்த கேஸ் எவன் மேலேயே திரும்பவும் என்னென்னமோ ஆகும். உங்கள் ரசிகர்கள் எவன் பார்க்கும்போது திரும்பியும் போவேன், ஓட்டு போடுவேன். இதுதான் நடக்கும். வேறு எந்த மாற்றத்தையும் உங்களால் கொண்டு வர முடியாது. ஏன்னா நீங்கள் வரும்போது கட்சியை கட்டமைப்போடு கொண்டாட கிடையாது. திரு விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டமைச்சு கொண்டாடல கிடையாது கட்சியை. ஏதோ ரசிகர்களை பார்த்த உடனே அந்த மெத்தனை போக்குலேயே அப்படியே ஆடிக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு பஞ்சு டைலாக் பேசிக்கிட்டு சினிமா வசனத்தை செய்தார்களா சொன்னார்களா அப்படின்னு பேசிக்கிட்டு இந்த 2 வாய்ப்பு தான் இருக்குது. அதுக்காக நீங்கள் செத்துப்போங்கன்னு நான் சொல்ல வரல. தமிழக வெற்றி கழகமும் செத்து போச்சு அப்படின்னு வேணால் சொல்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.